அவர்களுக்கு இடம் காணப்படவில்லை. மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்கவில்லை. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகமும் தேவன் புத்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மருத்துவர் தாங்கள் தாங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தை படைத்தார்கள். சமுத்திரம் நதியுள்ள மருத்துவரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மருத்துவரை ஒப்புவித்தன. யாவரும் தாங்கள் தாங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தை படைத்தார்கள். அப்பொழுது மரணம் பாதாளமும் வசீகரத்திலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவர்களான காணப்படாதவர் எவனோ அவனால் அக்கினிக்கடலிலே தள்ளப்பட்டான். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு யாருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்லுவார்கள். இன்னும் சொல்லுங்க, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. பொதுவாக இது பொதுவான நியாய தீர்ப்பு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது நமக்கு உண்மையாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு இது கிடையாது. அப்ப வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு யாருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு தேவன் அதை குறித்து தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். சரி, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20, 11, 15 வரை நம்ம வாசிச்சிட்டோம். இதை 2 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். மரித்த துன்மார்க்கரின் உயிர் தெழுதலும் நியாய தீர்ப்பும். அப்ப மரித்த துன்மார்க்கர்கள், அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் மரித்தவர்கள், அவங்களும் மறுபடி உயிர் தெழுவாங்க. தேவன் நியாயம் தீர்ப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவிசுவாசி மரித்தாலும் அவங்களே ஆண்டவர் உயிர் தெழுவார். யாரையும் ஆண்டவர் இந்த பூமியில விட்டுற மாட்டார். மரித்து போன அவிசுவாசியும் தேவன் மறுபடியும் எழுப்பி வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக கொண்டு வருவார். இது 11, 13 வரை வாசிக்கிறோம். அடுத்து அக்கினி கடல் 20, 16வது வசனமும் 15 வசனமும் அக்கினி கடல். இந்த 2 பகுதியாக இந்த 5 வசனத்தை நம்ம பிரிக்கலாம். ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம வாசிட்டோம். அந்த வசனத்தோடு படத்தை உங்களுக்கு முன்பாக விசுவலாக அங்க வைத்திருக்கிறோம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இதுவே 2ஆம் மரணம். சரி, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாத நிவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். சரி, ஒரு படத்தை நம்ம பார்த்துட்டோம். இந்த வசனத்தை இன்றைக்கும் தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடவங்க இருக்கிறாங்க. எங்க ஊர்ல ஒரு அம்மா இந்த வசனத்தை வாசிச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன். அது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தை எழுதிட்டு மறுபடியும் எடுத்து போட்டுருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு மொழி அதாவது வார்த்தை சாலம் அப்படிம்பாங்க. நீங்க ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல என்னன்னா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவன் எங்க தள்ளப்படுவான்? அக்கினியும் கந்தமும் கடல்ல தள்ளப்பட்டோம். இந்த வார்த்தை உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன். ஆனா அதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவன் எங்க தள்ளப்படுவான்? அக்கினி கடல்ல. எழுதப்பட்டுட்டு மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. அவர் மறுபடியும் எடுத்து ஒரு தடவை எழுதிட்டாருன்னா மறுபடியும் ஒருபோதும் எடுத்து போட மாட்டார். ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, அந்த வார்த்தை பொய்யாகாது. அதனால ஒரு முறை எழுதிட்டாருன்னா மறுபடியும் எல்லாம் தூக்கி அழிக்க மாட்டார். அப்படிதான் இதனுடைய சத்தியம். சரி, இது தவறா அந்த வார்த்தை இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் ஞாபகப்படுத்துறேன். சரி, இன்னைக்கு இந்த 20, 11 நம்ம வாசித்தோம். 20ஆம் அதிகாரத்தின் இறுதி 5 வசனங்கள். இப்ப நம்ம வாசித்தது கடைசி 5 வசனங்கள் மனித வரலாற்றின் முடிவு. இதோட மனித வரலாறு முடியுது. எப்ப முடியுது? 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச உடனே எங்க ஆரம்பிக்கு? மனித வரலாற்று முடிவிலும் நித்திய அரசின் தொடக்கத்தையும் அறிமுகப்படுத்தின. அப்ப 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச உடனே மனிதனுடைய வரலாறு முடியுது. அதுக்கப்புறம்
ஒரு நித்தியம் ஆரம்பிக்கிறது என்பதை இந்த 5 வசனமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யோவான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டார். யோவான் அவருடைய அவருடைய பார்வையில அந்த தரிசனத்திலே அங்கே பெரிய ஒரு வெள்ளை சிங்காசனத்தை அவர் பார்க்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெள்ளை சிங்காசனம் வெளிப்படுத்தல் 4:2 தொடங்கி நீங்க இதை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த விசேஷத்தில் வெள்ளை சிங்காசனம் வெளிப்படுத்தல் 4 தொடங்கி 30 முறைக்கு மேல் குறிப்பிடப்பட்டது. நீங்க 30 முறைக்கு மேல இந்த வெளிப்படுத்த விசேஷத்துல அந்த இதை நம்ம பார்க்கலாம். இது சிங்காசனத்திலிருந்து வேறுபட்டது. நீங்க மற்ற த்ரோன் அப்படிங்கிறதுல இருக்கும், ஆனா இங்க மட்டும் யோவான் பெரிய வெள்ளை சிங்காசனம், ஒயிட் த்ரோன் அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்க இருக்கிறது. அப்ப சிங்காசனத்திற்கும் வெள்ளை சிங்காசனத்திற்கும் அங்க வித்தியாசம் வேறுபட்டு காமிக்கப்பட்டிருக்கிறது. இது பூமியில் இல்லை. இப்ப இந்த வெள்ளை சிங்காசனங்கிறது பூமியில கிடையாது. எங்க இருக்கு? மாறாக பரலோகத்துல அமைஞ்சிருக்கு. பூமியில வெள்ளை சிங்காசனம் கிடையாது. 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச உடனே நித்தியத்திலே அங்க பரலோகத்திலே அது காணப்படுகிறது. இந்த வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவர் யார் என்று குறிப்பிடவில்லை. ஆனா இந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம், யாருன்னு குறிப்பிடல. ஆனா யாரா இருக்கும் என்று நிறைய வேத வசனங்கள் நம்புறதுக்கா இருக்கு. அப்படின்னா வெளிப்படுத்தல் 3 உள்ளபடி அந்த கிறிஸ்து தான் நியாயந்திருப்பார். உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த யோவான் 5:22 வாசிச்சோம்னா, பிதா தம்முடைய குமாரனுக்கு நியாய தீர்ப்பு முழுவதும் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப யாரு நியாயந்திருப்பார் அப்படின்னா குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வெள்ளை சிங்காசனத்துல இருந்து அவர் நியாயந்திருப்பார் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா அவருக்கு அந்த அதிகாரத்தை பிதா கொடுத்திருக்கிறார் என்பது யோவான் 5:22 நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க, அதுல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் நட்சத்திரங்கள் நிறைந்த வானம் இன்று இருப்பது போல் எதிர்காலத்தில் இருப்பதில்லை, பூமியும் வானமும் அழிக்கப்படும் என்று கூறினார். உங்களுக்கு தெரியும், அந்த 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச உடனே இந்த நம்ம இப்ப இருக்கிற அந்த பூமி வானம் சகலமும் அழிந்து போகும். அப்படிதான் பேதுரு சொல்லுகிறார். அகண்டுவோம், வானம் பூமி அகண்டுவோம், பூமி வெந்து உருகிப்போம் அப்படின்னு பேதுரு 2 பேதுரு 3 அந்த 10-11 வரை வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்காரு. அப்ப இப்ப இருக்கிற பூமி இப்படியே இருக்காது. 1000 வருட அரசாட்சி அங்க முடிஞ்ச உடனே அது அகன்று போய் அங்க அழிக்கப்படும் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. சரி, முதலாம் வானமும் முதலாம் பூமியும் ஒளிந்து போயின. அப்ப முதல் தேவன் படைத்த இந்த படைப்பு, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை அந்த பூமி வானம் எல்லாத்தையும் ஒளிந்து தேவன் மறுபடியும் ஒரு புதிய காரியங்களை படைக்கிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சரி, வெளிப்படுத்தல 20:12 நம்ம வாசிச்சோம், வெள்ளை சிங்காசனத்துடைய நோக்கம் துன்மார்க்கரை நியாயத்திருப்பதற்கு. தேவன் ஏன் அந்த வெள்ளை சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிறார் என்றால் துன்மார்க்கரை நியாயந்திருக்க வேண்டும். துன்மார்க்கர்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு தேவன் நியாயம் தீர்ப்பதற்காக அந்த சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். மரித்த பெரியவர்கள் சிறியவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றார்கள். அப்ப யாருமே உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல யாரும் மரிச்சாலும் இந்த பூமியோட வாழ்க்கை முடியாது. நம்ம என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு மறிச்சுட்டா அந்த பூமியில வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. மரித்தாலும் மறுபடியும் தேவன் அவங்களை உயிரோடு எழுப்பி அங்க கொண்டு நிறுத்துவார். அவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சரி, துன்மார்க்கர்கள் நியாயம் தீர்க்கப்படுவதற்காக கடல்கள் பாதாளம் தங்கள் இறந்தவர்களை ஒப்படைத்தன. அவங்களுக்கு தெரியும், கடல்ல மறிச்சு போனாலும் அது மீன் கடிச்சு தின்னாலும் கடல் அந்த நியாய தீர்ப்பு நாளே அவங்க ஒப்படைக்கும். நீங்க சுருக்கமா சொல்லணும்னா, யாரு எங்க அழிஞ்சாலும் அவங்க தப்பிக்க முடியாது. அவங்க மண்ணுக்குள்ள அழிஞ்சாலும் சரி, கடல்ல அழிஞ்சாலும் சரி, மலைகள் அழிஞ்சாலும் சரி, எங்க அழிஞ்சாலும் தேவன் அந்தந்த படைப்புகள் அவர்கிட்ட கடைசியில் கொடுத்து விடும். அதான் வேதம் சொல்லுகிறது, பாதாளம் தங்கள் இறந்தவர்களை அங்க ஒப்படைத்தன அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்படாமல் மரித்தவர்கள் போகும் இடம் சியோல் என்றும், புதிய ஏற்பாட்டில் ஹாதேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. உங்களுக்கு தெரியுத, இதை கடைசியில் இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஹாதேஸ்னா என்ன, சியோல்னா என்ன அப்படிங்கிறது இந்த இது முடிஞ்ச உடனே அதை கடைசியில் உங்களுக்கு சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் மரித்தவர்கள் போகும் இடம் சியோல். சியோல் அப்படிங்கிற ஒரு கல்லறை, பொதுவான ஒரு பேர். அது புதிய ஏற்பாட்டில் ஹாடேஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா அது இந்த காபோட இடம், இந்த காதேஸ்ங்கிற அந்த இடம், அந்த இடத்துக்கு போனாங்க. இதை குறித்து கடைசி உங்களுக்கு சொல்றேன். சியோல் ஒருபோதும் நித்திய நிலையை குறிக்கவில்லை. அதான் பழைய ஏற்பாட்டுல மறிச்சவங்க உடனே நித்தியத்துக்கு போகல, அதாவது நித்திய தண்டனைக்கு போகல. இது ஒரு நனவான தண்டனை நிலைக்கு செல்கிறார்கள். ஒரு டெம்பரவரியான, இப்ப பாதாளம் அப்படின்னா உடனே நரகம் கிடையாது, அதுவும் ஒரு வேதனை உள்ள இடம்.
ஒரு தற்காலிகமான ஒரு நிலைக்கு அவங்க சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மரணமும் பாதாளமும் மரித்தவர்களை ஒப்படைத்தன என்பது உடல் எந்த நிலைக்கு சிதைந்து போனாலும் அவங்கள மறுபடியும் உயிர்தல் எழுப்புவார்கள். நீங்க நினைப்பீங்க நம்ம இப்போ ஏதோ ஒரு ஹெலிகாப்டர்ல போனாங்க, உங்களுக்கு தெரியும், அப்படியே பஸ்பமா மாறிட்டாங்க, சாம்பலா ஆயிட்டாங்க. சாம்பலா மாறினாலும் ஆண்டவர் விட மாட்டார், அவங்களே என்ன செய்வாரு, உயிரோடு கொண்டு வந்தார். இப்போ ஒரு ஏரோப்ளைன் கிராஸ் ஆகி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கிட்டத்தட்ட 200க்கு மேல அவங்க இறந்தாங்க. அதனால இந்த பூமியில யாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து வேண்டாம்னு மரித்தாலும் சாம்பலாய் மானாலும் காற்றோட போனாலும் அவங்கள ஆண்டவர் விட மாட்டார். உடல்கள் சிதைந்து எந்த நிலைக்கு போனாலும் தேவன் அவங்க உயிரோடு எழுப்பார் என்று வேதவசனம் உறுதியாக சொல்கிறது. வெள்ளை சிங்காசன நேர்த்திருப்பில் யோவான் புத்தகங்களை கண்டார். அப்ப நம்ம இதை வாசிச்சோம். அவர் பார்க்கிறாரு, அவரு ஒரு புத்தகத்தை பார்க்கிறார். அதில் ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புத்தகம் அடங்கும். அப்போ ஜீவ புஸ்தகத்தை ஒரு புஸ்தகத்தை அங்க திறந்திருக்கிறத அவர் பார்க்கிறார். ஜீவ புஸ்தகம் என்பது என்னது என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களின் பதிவு. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பேரெல்லாம் அங்க ரெக்கார்ட் பண்ணி அங்க பதிஞ்சு வச்சிருப்பாரு. இதுக்கு வேதவசன ஆதாரம் இவ்வளவு இருக்கு, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவேன், நீங்க வீட்டுல போய் நோட் பண்ணிக்காங்க. அப்ப ஜீவ புஸ்தகம் என்பது ரட்சிக்கப்பட்டவர்களின் பதிவாகும். அப்ப நீங்க வேதத்துல நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. ஞாபக புஸ்தகம், மல்கியால ஞாபக புஸ்தகம் அப்படிங்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான புஸ்தகம் இருக்கு. அதுல யோவான் பார்க்கிறது ஜீவ புஸ்தகத்தை அவர் பார்க்கிறார். அனைத்து இறுதி தீர்ப்புகளும் செயல்களை பற்றியது. இப்ப செயல்னா என்னது உங்களுக்கு தெரியும், அவனவன் செயலுக்கு தக்க பலன் பரலோகத்துல உண்டு. அப்ப கிரியையினால பரலோகம் கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவங்களுக்கு மட்டும்தான் பரலோக வாழ்க்கை உண்டு என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அனைத்து தீர்ப்புகளும் செயல்களை பற்றி, ஏன்னா விசுவாசம்ங்கிறது ஒரு கிரியை, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ செயல்கள், இந்த பூமியில என்னென்ன செயல்கள் செஞ்சோமோ அதுக்கு தக்கன அங்க பரலோகத்திலே தீர்ப்பு உண்டு என்பதை இந்த வெளிப்படுத்துற விசேஷம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்ன செயல்னானது, ஒரு கிரியை, ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயல் செஞ்சவங்களுக்கு அதுக்கு தக்கன தீர்ப்பு உண்டு என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 20:13 நம்ம வாசிச்சோம். யாரு ரட்சிக்கப்படுவார் என்ற கேள்வி பரலோகத்தில் அல்ல, அங்க போய் தீர்மானிக்கிறது கிடையாது. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, பரலோகத்துல போய் நம்ம அங்க போய்க்கலாம், அப்படிலாம் கிடையாது. யாரு ரட்சிக்கப்படுவார் என்ற கேள்வி பரலோகத்தில் அல்ல, பூமியிலே அது தீர்மானிக்கணும். நாம் பரலோகம் போகணுமா இல்ல நரகம் போகணுமா அப்படிங்க எங்க தீர்மானிக்கணும்? இங்க தீர்மானிக்கிறவங்க தான் அங்க போக முடியும், அங்கெல்லாம் போய் மறுபடியும் தீர்மானிக்க முடியாது. செத்தவங்க இன்னைக்கு அவரு சிவலோகம் போயிட்டாரு அப்படின்னா சும்மால சிவலோகம் போக முடியாது. வேதவசனம் உறுதியாக சொல்லு, பூமியில் உள்ள வாழ்க்கையில தீர்மானிக்கணும். பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளவங்க மட்டும்தான் பரலோகம் போக முடியும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால பரலோகத்தெல்லாம் போய் அங்க தீர்மானிக்க முடியாது. பூமியிலே அவரவருடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் தான் அந்த முடிவு எடுக்க வேண்டும். சரி, ஜீவ புஸ்தகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களின் பெயர்கள் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து எழுதப்பட்டவை. நீங்க அந்த ஜீவ புஸ்தகத்துல ஆதியாமம் தொடங்க அங்க யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ கடைசி வரைக்கும் அந்த ஜீவ புஸ்தகத்துல அவங்க பேரெல்லாம் அங்க எழுதியிருக்கிறோம். இதுவும் அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து அக்கினி கடல் நம்ம பார்த்தோம். அக்கினி கடல் அப்படின்னு ஒரு கடல் நம்ம பார்க்கிறோம். பசிபிக் கடல், அரபிக் கடல் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது அங்க அக்கினி கடல் என்று சொல்லுகிறது. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை தொடர்ந்து மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல வீசப்பட்டன. வெள்ளை சிங்காசன தீர்ப்பு முடிஞ்ச உடனே மரணம்னா என்ன மரணம்? 2ஆம் மரணம். இது யாருக்கு 2ஆம் மரணம்? யாருக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு 2ஆம் மரணம். பாதாளம்னு என்னது? இப்போது தற்காலிகமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க தற்காலிகமா போய் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாதாளம். அதுவும் நரகம் மாதிரி தான் இருக்கும். அது ரெண்டையும் தூக்கி எங்க போட்டுறாரு ஆண்டவர்? எங்க போட்டதாருன்னா அக்கினி கடல்ல வீசப்பட. இப்ப எப்படி பரதீசுங்கிற ஒரு இடம் தற்காலிகமா இருக்கிறதோ அதே போல பாதாளங்கிறது ஒரு இடம் வேதனை உள்ள இடம். அதுதான் நம்ம லாசரு ஐஸ்வர்யானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சரி, துன்மார்க்கரின் இறுதி இலக்கு 2ஆம் மரணம். துன்மார்க்கர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் நிராகரித்தது அவருடைய இறுதி இலக்கு. அவங்க கடைசியா போகக்கூடிய இடம் எதுனா 2ஆம் மரணம். 2ஆம் மரணம் என்னது? அக்கினியும் கந்தம் எரிகிற மரணம். உங்களுக்கு தெரியும், ஒரு மனுஷனுக்கு நான் அடிக்கிற 3 வாழ்க்கை இருக்கு, 3 மரணம் இருக்கு. ஒண்ணு சரீர மரணம், இன்னொன்னு என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம், இன்னொன்னு என்ன மரணம்? நித்திய மரணம். இதுதான் நித்திய மரணம். 2ஆம் மரணம் தான் நித்திய மரணம். துன்மார்க்கரின் தண்டனை நித்தியமானது என்பது பைபிளில் தெளிவாக உள்ளது. துன்மார்க்கருடைய தண்டனை அவங்களுக்கு நித்தியமானது என்பது பைபிள்ல தெளிவா
இவங்க நரகம் என்பதை வேதவசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் 1000 ஆட்சிக்கு பிறகு மிருகமும் பொய்யான தீர்க்கதரிசிகளும் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டார்கள். அப்ப இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எப்ப நடக்கும் அப்படின்னா 1000 அரசாட்சி முடிஞ்ச உடனே தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசன தீர்ப்பு முடிஞ்ச உடனே கிறிஸ்து அந்த மிருகம்னா யாரு? சாத்தான், பொய்யான தீர்க்கதரிசிகள், அவனை பின்பற்றி போன அசுத்த ஆவிகள், அவனை பின்பற்றி போன மனிதர்கள், இவங்க எல்லாமே எங்க தள்ளப்பட்டார்கள்னா அங்கே அக்கினி கடல்ல தள்ளப்பட்டார்கள். சரி, இது ரொம்ப முக்கியமானது. நித்திய தண்டனை பொறுத்தவரை மனித ஆத்துமாக்களுக்கு 2 விதிகள் மட்டுமே உள்ளன. நித்திய தண்டனை அப்படின்னா அவங்களுக்கு 2 விதி, 2 ரூல். ஏன்னா விதினா அந்த விதி கிடையாது, 2 ரூல், 2 விதி மட்டுமே இருக்கு. ஒண்ணு என்னது? ஒண்ணு கர்த்தருடன் போய் இருக்கணும், இன்னொன்னு எங்க போகணும்? அக்கினியும் கந்தம் எரிகிற கடலுக்கு போகணும். சுருக்கமா சொல்லணும்னா ஆத்மா 2 இடத்துக்கு தான் போய் சேர முடியும். ஒண்ணு கர்த்தர் இடத்துல போகணும், இல்லைன்னா எங்க போகணும்? நரகத்துக்கு போகணும். அதான் மெயின், வேற எங்கேயுமே போக முடியாது. ஒண்ணு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அது கர்த்தரோட பரலோகத்துல போய் இருக்கும், வேண்டாம்னு நிறைவேற்றா நரகத்துக்கு போகும். இந்த 2 இடத்தை தவிர வேற எங்கேயுமே ஆத்மா போக முடியாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஒண்ணு கர்த்தருடன் இருக்கணும், இல்லைன்னா தேவனிடம் பிரிந்து நித்தியமான நரகத்துக்கு போகணும். அதான் 2ஆம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உண்மையை அறிந்த கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தை உலகிற்கு நம்ம என்ன செய்யணும்? அறிவிக்கணும். இதுதான் பெரிய ஒரு வேலை. ஏன்னா நம்ம வீட்டுல உற்றார் உறவினர்கள், அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம சொந்த வந்தவங்க இருக்காங்க, இவங்க எங்க போகக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. இந்த உண்மை உங்களுக்கு எனக்கு தெரியும். சில நேரங்கள்லாம் நான் இப்போ இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை நினைச்ச உடனே எனக்கு அழுகு வந்துருச்சு. அவங்க எங்க போறாங்க? எங்க நரகத்துக்கு போறாங்களே அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் அழுது எனக்கு அவங்க நினைக்கும் போது அழுகு வந்துருச்சு. ஆனா இப்போ அவங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த புது வருஷத்துலதான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. 60 வயசுக்கு மேலாச்சு. எங்க அம்மாவோட சாவ போற நேரத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எங்க அப்பா இப்ப சர்ச்சுக்கெல்லாம் வந்துருவாரு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி போன ஜனவரி 1ஆம் தேதி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதனால இதுல என்ன சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டுல இருக்கிற உற்றார் உறவினர்கள், நம்முடைய சொந்த வந்தவங்கெல்லாம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அவங்க ஒரு நித்தியமான இடத்துல போய் வேதனை அனுபவிக்க போறாங்க. அதனால அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக எப்படியாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அன்பை அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். சரி, இப்ப இதோட சம்பந்தப்பட்ட, ஏன்னா இதோட சம்பந்தப்பட்டதான் இதுவும் ஒரு வேதத்துல வரக்கூடிய வெளிப்படுத்துற விசேஷத்துல வரக்கூடிய ஒரு சம்பந்தம் தான். என்னது அப்படின்னா நரகம். ஏன்னா இன்னைக்கு கேட்பாங்க நிறைய பேர், நரகம் எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படிம்பாங்க. நரகம் இருக்கா? நரகம் இருக்கு, நரகம் இருக்கு, பரலோகம் இருக்கு. அங்கிருந்து வந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்லி இருக்கிறார். நம்ம சொல்லல, அங்கிருந்து யார் வந்தாரு? அங்கிருந்து வந்தவர் தான், பரலோகத்திலிருந்து வந்தவர் தான். பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, நரகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே வேதத்துல சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த நரகம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு போய் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். புதிய ஏற்பாட்டில் 162 பகுதிகள் மனம் திரும்பாத மக்கள் நரகத்துக்கு செல்வதை வேதம் கூறுகிறது. புதிய ஏற்பாடுல 162 பகுதிகள் இருக்கு. இவங்க எல்லாம் மனம் திரும்பல அப்படின்னா நரகத்துக்கு செல்வார்கள் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் மரிக்கும் பொழுது அவர்கள் உடனடியாக நரகத்துக்கு செல்கின்றார்கள். அதான் பாதாளம்னு வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் தான் கடைசி அக்கினி கந்தம் விடல். இப்போ ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஒருத்தன் மரித்தா அவன் பாதாளத்துக்கு போறான். அப்புறம் கடைசியில ஆண்டவர் அடிச்சா வெள்ளை சிங்காசனம் நியந்திருக்கப்பட்டு அக்கினியும் கந்தம் எரிகிற அந்த கடைசி இதுல அங்க தள்ளுகிறார். சரி, அடுத்து பின்னர் கிறிஸ்து 1000 ஆண்டு ஆட்சியின் முடிவில் அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேறி உயிர் தெழுந்த உடலை பெற்று கிறிஸ்துவின் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். ஏன்னா இப்போ ஒரு ஆள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம மறிச்சான் அப்படின்னா அவன் நரகத்துக்கு பாதாளத்துக்கு போயிடுவான், இல்ல நரகத்துக்கே போயிடுவான். அதுக்கப்புறம் 1000 அரசாட்சி முடிஞ்ச உடனே தேவன் அவனை மறுபடியும் உயிரோடு எழுப்பி எங்க கொண்டு நிறுத்துவாரு? வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிப்பாட்டி அவனை அக்கினியும் கந்தம் கடல்லே அங்கே போடுவார் என்பதை வேதம் சொல்லிகள். அக்கினி கடல்லே தள்ளப்படுவார்கள். அது உண்மை. நரகம்ங்கிறது இருக்கு, உண்மை. அதனால யாரும் இந்த இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் நம்ம அவங்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும். சரி, இந்த நரகத்தை விவரிக்கும் 4 வேதாகம வார்த்தைகள். நீங்க வேதத்தை நல்லா பாத்தீங்கன்னா வேதத்துல எபிரேய வார்த்தையில நிறைய வார்த்தைகள் இந்த நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நரகத்தை விவரிக்கும் 4 வேதாகம வார்த்தைகள் என்னன்னா, கெஹன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை. அண்டு ஹாடேஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, சியோல்ங்கிற ஒரு வார்த்தை, டார்டரஸ் அப்படிங்கிற இந்த 4 வார்த்தையும் நரகத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இது எபிரேய வார்த்தை. சிலது
புதிய ஏற்பாட்டுல கிரீக் வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நரகத்தை விவரிக்கக்கூடிய 4 வார்த்தைகள், இதை குறித்து ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல ஹெகன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எருசலேமின் தென்மேற்கு பகுதியில் எரியும் குப்பை கிடங்கை குறிக்கும். எருசலேம் பக்கத்துல தென்மேற்குல ஒரு குப்பை கிடங்கு எரியுமா. அந்த வார்த்தை எங்க இருந்து வந்திருக்குது அப்படின்னா, அந்த எருசலேம் மேற்கு பகுதியில் எரியும் குப்பை கிடங்கு. இது எதை குறிக்கும் அப்படின்னா, நித்திய தண்டனையை விவரிக்க இயேசு கிறிஸ்து ஹெகன்னா என்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். அப்ப ஆண்டவர் வந்து இந்த ஹெகன்னாங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த குப்பை கிடங்குல எரியல நிறைய துர்நாட்டம், அது ஒரு அக்கினி போல எரியுமா அந்த குப்பை, அதை வச்சுதான் ஆண்டவர் இதை பயன்படுத்தி இருக்கிறார். அது வந்து நரகம், அழுக்கு, துர்நாற்றத்தின் இடம், வேதனை இடம், புகையுள்ள இடம். இப்ப இந்த நரகத்தை குறிப்பதற்கு ஹெகன்னாங்கிற வார்த்தையை புதிய ஏற்பாட்டில வந்து அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, அது அப்படின்னா குப்பையில இருந்து எரியக்கூடிய அந்த துர்நாற்றம் நிறைந்தக்கூடிய அந்த இடம் அப்படின்னு அந்த வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு ஹாடேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது மரணத்திற்கு இறுதி நரகத்திற்கு இடையிலான ஒரு இடைநிலை. ஹாதேஸ் அப்படின்னா மரணத்திற்கும் இறுதி நரகத்துக்கு இடையிலான ஒரு நிலை. அதாவது ஒரு இன்னும் முழுமையாக அக்கினி கடலுக்கு போல அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பாதாளம். ஒரு இப்ப எப்படி நம்ம பரதேசிங்கிறது ஒரு ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நிலையோ, அதே போல இது ஒரு தற்காலிகமான ஒரு இடத்துல போய் பாதாளத்துல போய் இருக்கிறாங்க மரித்தவர்கள். இது வந்து நரகத்திற்கும் இடையிலான ஒரு இடைநிலை, இன்டர்மீடியேட் கம்பார்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. சரி, இதுக்கு மற்றொரு பெயர் அக்கினி கடல். இதுக்கு இன்னொரு பெயர் எப்படின்னா அக்கினி கடல். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவர்கள் மரித்த ஆவிகள் வசிக்கும் இடம். ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் மரிச்சா அவங்க போகக்கூடிய இடம் அந்த பாதாளம்ங்கிற அந்த இடம். இதை வந்து ஹாதேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சியோல். சியோல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் படுகுழி, குழி அல்லது இறந்தவர்கள் கல்லறை என்று அழைக்கப்படுது. இந்த யாக்கோபு சொல்வார், நான் நரமுடியோடு இந்த குழிக்குள்ள போறேன் அப்படிம்பார். பழைய ஏற்பாட்டுல இந்த நரகத்தை குறித்து அதிகமா சொல்லப்படலை. அவங்க ஒரே வார்த்தை, இந்த சியோலுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் மரிச்சா குழிக்குள்ள போயிருவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பரலோகங்கிற அந்த வார்த்தையில அந்த பழைய ஏற்பாட்டுல அது அதிகமா விவரிக்கப்படவில்லை. அப்போ அந்த படுகுழி, குழி அப்படிங்கிறதா அந்த கல்லறையினோட இந்த இதில் பொதுவான ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனா பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மரித்து உன்னதத்துக்கு ஏறினார் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் அவர் அந்த பரதேசிக்கு அவரோட கூட்டி போயிட்டார். அதனால இவங்க இப்ப இந்த சியோல்ல கிடையாது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சியோல்ல கிடையாது. இயேசு கிறிஸ்து என்னைக்கு மரித்து அவர் உயிர் தெழுந்து போனாரோ அப்பவுமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரதேசிக்கு தேவன் நினைச்சிட்டாரு, அந்த இடத்துக்கு அவர் கூட்டி போயிட்டார். சரி, அடுத்து டார்டாரஸ் அப்படிம்பாங்க. இது ஒரு வார்த்தை. இது என்ன அப்படின்னா, இது பாதாளத்தின் ஆழமான படுகொலி. இந்த வார்த்தையும் வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்காது, தமிழ்ல கிடையாது, ஆனா மூலப்பாசையில இதான் அந்த வார்த்தை. இது எங்க அப்படின்னா, அசுத்தாவிகள் சிறையில் அடைக்கப்படும் இடம். அசுத்தாவிகள் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு இடம். இது பயங்கரமான ஒரு பாட்டம்லெஸ் பிட் அப்படிம்பாங்க. கீழே அப்படி புலி, நீங்க ஒரு போர் போட்டா எப்படி கீழே போய்கிட்டே இருக்குமா, அதே போல இது ஒரு குழி, கீழே போய்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து தேவன் வந்து இந்த அசுத்தாவிகளை சிறையில அடைச்சு வச்சிருக்கிறார். அதை சுருக்கமா சொல்லணும்னா 2 ஆவிகள் இருக்கு. இப்ப இந்த உலகத்துல தேவன் சில ஆவிகளை நடமாட விட்டுருக்கிறார். எபேசியர்ல 6 வாசிக்கிறோம் அல்லவா, வான மண்டலங்கள்ல பொல்லாத ஆவிகள். இந்த ஆவிகள் ஒரு வேலை வான மண்டலத்துல ஒரு இடத்துல இருக்கு. இன்னொரு ஆவிகளை வந்து ஆண்டவர் வந்து பாதாளத்துக்குள்ள சங்கிலினால கெட்டி வச்சிருக்கிறார். இதை திறந்து விடல. இதை திறந்து விட்டாருன்னா இந்த பூமியில மனுஷன் வாழ முடியாது. அதனாலதான் தேவன் இவைகளை இந்த சிறையில வந்து இப்ப வந்து அடைச்சு வச்சிருக்கிறார். இவங்களும் கடைசியில நியந்திரிக்கப்படுவார்கள். சரி, இது ஒரு இடத்துல, இதுவும் பாதாளம், இது ஒரு நரகம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போ நரகம்னா எப்படி இருக்கும், நரகம்னா எப்படி இருக்கும், ஏன்னா அதை குறித்து வேதம் நிறைய இந்த வசனத்தை, ஏன்னா இதெல்லாம் நம்ம இதோட சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டடி தான். நரகம் எப்படின்னு இருக்குன்னு நம்ம இது வரைக்கும் அங்க யாரும் போகல. ஆனா வேதத்துல சொல்றபடி நரகம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சிந்திக்கிறோம். நம்ம சிந்திக்கவே காட்டிலும் பயங்கரமா இருக்கும் நரகம். அந்த நரகம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு வந்து நம்ம பார்ப்போம். நரகம் எப்படி இருக்கும், அணைக்க முடியாத நெருப்புள்ள ஒரு இடம், அப்படிதானே? அங்க வந்து நெருப்பு வந்து அணையாது. அங்க அணைக்க முடியாத நெருப்புள்ள, பயங்கரமாக நெருப்புள்ள ஒரு இடம் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கினி ஜுவாலை நான் வேதனைப்படுகிறேன் என்று அந்த ஐஸ்வர்யவன் சொல்லுகிறார். அக்கினி ஜுவாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நரகம் என்பது அதாவது நெருப்பு அணையாதாங்க, அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த நரகம். அடுத்து நினைவும் வருத்தமும் உள்ள இடம். ஏன்னா அங்க போனோம்னா நம்ம நினைவுலாம் அழிஞ்சிரும் நினைக்காதீங்க, அங்க நினைவு இருக்கும். அவங்களுக்கு எதை வச்சு சொல்லலாம்,
அப்ப அந்த ஐஸ்வர்யான் சொல்றார், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், அவனே வேதனைப்படுகிறான். அந்த ஐஸ்வர்யான் சொல்றான், எனக்கு கூட 2 சகோதரன் இருக்கு, அவனும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு, அவனுக்கு என்ன இருக்கு, அங்க போனாலும் ஒரு நினைவு இருக்கு, ஒரு மெமரி இருக்கு. அதனால நரகத்திலேயே என்ன இருக்குன்னா ஒரு நினைவு இருக்கும், மெமரி இருக்கும். அங்க போய் மெமரி லாஸ், கோம நிலையில நாங்க இருக்க மாட்டோம். என்ன, அதான் நினைவும் வருத்தமும் உள்ள ஒரு இடம் இந்த நரகம். அதனால அங்க வாசிக்கிறோம், அதை நினைத்துக்கொள் என்று அப்படின்னு இந்த லாசர்வான் ஐஸ்வர்யன் இதுல நம்ம வாசிக்கிறோம். நினைவும் வருத்தமும் உள்ள இடம் தான் இந்த இது. அடுத்து இது என்ன இடம்? தாகம் உள்ள இடம். என்ன, நரகம் என்பது ஒரு தாகம்ங்கிற இடம். எங்க வாசிக்கிறோம்? லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி சுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று குறிப்பிட்டான். அப்போ உங்களுக்கு தெரியும், நரகம் என்பது ஒரு தாகம். அங்க தண்ணி இருக்கான்னு வச்சுக்காங்க, ஒரு சொட்டு தண்ணி விட அங்க இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஒரு சொட்டாவது தொட்டு என் நாக்குல வந்து விடட்டுமே அப்படின்னு சொல்லி இங்க அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய கேட்கறத என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம். அதனால நரகம் என்பது தண்ணீர் கிடையாது, அங்கே தாகம் உள்ள ஒரு இடம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அடுத்து பிரிவினையின் இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க வேதத்துல வாசிக்கிறோம், இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகாத வரைக்கும் என்ன செய்யும், நடுவே ஒரு பெரும் பிளப்பு உண்டாகும். 2 பிளவு பக்கத்துல எல்லாம் கிடையாது, இதுக்கு அதுக்கு ரொம்ப இடையில ஒரு இடைவெளி இருக்கிறது. ஏன்னா இங்கிட்டு ஏன்னா அது தேவன் வச்சிருக்கிறார், 2 பிளப்பு இருக்கிறது. அந்த பக்கம் உள்ளவங்க இங்க வர முடியாது, இங்க உள்ளவங்க அங்க போக முடியாது. இடையில பெரிய ஒரு பிளவு, ஒரு இடைவெளி இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. அதனால நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, இது வேற இடத்துல இருக்கு, இது வேற, 2க்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால பிரிவினையின் இடம் தான் இந்த நரகம். சரி, அதான் நித்திய மரணம் அப்படின்னா தேவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதா அந்த நித்திய நரகம். பாவத்தின் அநீதியும் அசுத்தமும் உள்ள ஒரு இடம். என்ன, அசுத்தமான ஒரு இடம். அங்க போய் சுத்தத்துல அங்க பார்க்க முடியாது. பாவத்தின் அநீதி உள்ளவங்க, அங்க பாவம் செஞ்ச அநீதி உள்ளவர்கள் அங்க போவாங்க. அசுத்தம் இடாத வேதம் சொல்லுகிறது, அநியாயம் செய்யறோம் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்துக்கு நேர வேத வசனங்கள் இருக்கு. அதனால ஒரு அசுத்தமான ஒரு இடம் இந்த நரகம். சோதம் கோமர மக்கள் பாவம் செஞ்சாங்க, எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் மனிதனுக்கு அசுத்தமான இந்த இடம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நரகம். ரட்சிக்கப்படாதவர்களின் நித்திய வசிப்பிடம். இது தற்காலிக இடம் கிடையாது, நரகம் என்பது தற்காலிக ஒரு இடம் கிடையாது. ரட்சிக்கப்படாதவர்களின் நித்திய வசிப்பிடம், அவங்க கடைசி வரைக்கும் இங்கதான் இருக்க போறாங்க. அதனாலதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரண இது கிடையாது, இது வந்து தற்காலிகமான ஒரு இடம் கிடையாது. நரகம் நித்திய எட்டர்னல், தொடரே கிடையாது. இந்த நரக வாழ்க்கை என்பது ஒரு முடிவே கிடையாது. நம்ம எப்படி நித்திய வாழ்க்கை தொடர்ச்சியா நம்ம வாழுகிறோமோ அதே போல நரகமும் ஒரு நித்தியமான ஒரு இடம். அங்க கடைசி வரைக்கும் வேதனை அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ரட்சிக்கப்படாதவர்களின் நித்திய வசிப்பிடம் இந்த நரகம். அடுத்து சல்பர், துர்நாற்றம் உள்ள ஒரு இடம். சல்பர் உங்களுக்கு தெரியும், கெமிக்கல்ல. ஆனா சல்பர்ங்கிறது நல்லா எரியக்கூடியது, அது எரிஞ்சா நிறைய சுமல் வரும். நீங்க இந்த நிறைய சல்பர் ஃபேக்டரிக்கு எல்லாம் போனீங்கன்னா துர்நாற்றம் எடுக்கக்கூடியது. சல்பர் துர்நாற்றம் உள்ள ஒரு இடம். அங்க வந்து நல்ல சுமல்லாம் அங்க இருக்காது, பயங்கரமா ஒரு கெட்ட துர்நாற்றம் வரக்கூடிய ஒரு இடம். ஏன்னா சல்பர் பயங்கரமா எரியக்கூடியது. நீங்க இன்னைக்கும் அந்த சுகர் ஃபேக்டரிக்கு போனீங்கன்னா அந்த சீனியில அந்த எரியதுக்கு அதனுடைய அந்த இதுக்கு வந்து சல்பர் யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லா எரியும், கதன்னு எரியும், அப்படியே புழு கலர்ல எரியும். அப்போ சல்பர் துர்நாற்றம் உள்ள ஒரு இடம் இந்த நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொன்னு, இந்த நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்வை, கேட்டல், தொடுதல், சுவை, வாசனை ஆகிய மக்கள் நரகத்தில் கொண்டிருக்கும் புலன்கள். ஏன்னா நரகத்துக்கு போன உடனே அங்க பார்வை இருக்காது, கேட்டல் இருக்காது, சுவை இருக்காது அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. நிச்சயமா அங்க என்ன இருக்கும், தாகம் இருக்கும், சுவை இருக்கும். அதனால அவர் என்ன கேட்கிறார், தாகத்தினால என்ன தொட்டு கூட அப்படின்னு ஐஸ்வர்யன் கேட்கிறார். அதனால அங்க பார்வை இருக்கும். ஆனா அங்க போனோம்னா கண்ணை மூடிட்டு அங்க இருட்டாலாம் இருக்காது, பார்வை இருக்கும். அங்க கேட்கிற சவுண்டு, சத்தம் கேட்கலாம், தொடுதல் உணர்வு இருக்கும், சுவை உணர்வு இருக்கும், வாசனை இருக்கும். இதெல்லாம் அந்த புலன்கள் எல்லாம் அங்க வந்து இருக்கும். அதனால அங்க போனோம்னா அப்படியே கோமா நிலையெல்லாம் யாரும் போக முடியாது. அந்த அப்படியே உணர்வு பூர்வமா அந்த வேதனை என்ன செய்யணும், அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த நரகம். அதனால வேதனை உள்ள இடம். அதனால இதை நம்ம வந்து மற்றவர்களுக்கு இதை குறித்து சொல்ல வேண்டும். இன்னொன்னு, அந்த நரகத்துல யார் இருப்பாங்க, பிசாசுகள் மற்றும் அசுத்தாவிகள் உள்ள இடம்.
ஏன்னா அங்க அங்க மனிதர்கள் மட்டும் கிடையாது, அங்க யார் இருக்கிறா, அங்க அவனுடைய இவன் போகக்கூடிய இடமும் பிசாசு, அசுத்தாவிகள். அசுத்தாவிகள் யாரு? பிசாசை பின்பற்றி போனவர்கள், அவங்கதான் அசுத்தாவிகள். அவங்களும் அவங்களுடைய பங்கு என்னன்னா, அவங்களும் நரகத்தினுடைய பங்கு. அவங்களுடைய கடைசி ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த நரகம். அவங்களுக்கும் அங்க பரலோகத்து அந்த நரகத்துல இருப்பாங்க என்பதை வேதம் சொல்லுகிறது. அடுத்து ஆசைகள் நிறைவேற்றப்படாத இடம், அப்படிதானே? ஆசைகள் என்ன என்ன நிறைவேற்றப்படல? ஐஸ்வர்யான் கேட்கிறாரு, இந்த வேதனை உள்ள இடத்துக்கு யார் வரக்கூடாது? என்னுடைய சகோதரர்கள் வரக்கூடாது. அவரோட ஆசை நிறைவேற்றப்பட்டதா? இல்ல. அதனால ஆசைகள் அங்க நம்ம நினைச்ச மாதிரி நம்ம விருப்பம் எல்லாம் அங்க நிறைவேற்றப்படாது. அவருடைய சகோதரர்கள் வர்றதுக்கு கேட்கிறாரு, அவருடைய ஆசைகள் நிறைவேற்றப்படல. அப்ப ஆசைகள் நிறைவேற்றப்படாத ஒரு இடம் தான் இந்த நரகம், மகா கொடுமையான ஒரு இடம். சரி, புழுக்கள் உள்ள இடம், அப்படிதானே? அங்க வேதத்துல வாசிக்கிற நீங்க மார்க்ல பாத்தீங்கன்னா, அங்கே அவருடைய புழு சாவாமலும் அக்கினி, அதாவது சுருக்கமா ஒரு புழுவை தூக்கி அங்க தீயில போட்டாலும் அந்த புழு என்ன செய்யாதான்? சாகாது. அந்த புழு துடிச்சுட்டு தான் இருக்குமே தவிர சாகாது. ஏன்னா நம்ம நினைப்போம், என்னடா ஒரு இன்னைக்கு நினைப்பாங்க சூசைட் பண்ணி டப்புன்னு ஊடி செத்துலாம் முடிஞ்சிடும் நினைப்பாங்க. ஆனா அங்க அது கிடையாது. சூசைட் பண்ணி நாட்டுக்கு நின்று செத்தா இந்த பூமியில தான் உயிர் போகுமே தவிர, ஆனா நித்தியமா அங்க ஒரு இடம் இருக்கு என்பதை அவங்க மறந்துடுறாங்க. அதனால அங்க புழு சாவாமல், புழு சாகாது, தீக்குள்ள தூக்கி போட்டாலும் அங்க துடிச்சுட்டு தான் இருக்குமே தவிர, அப்படிப்பட்ட ஒரு வேதனை உள்ள இடம் தான் இந்த நரகம் என்பதை அறிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து வேதனை உள்ள இடம், நரகம் என்பது ஒரு வேதனை, அப்படிதான் சொல்றாரு. அங்க வாசிக்கிறோம், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது ஐஸ்வர்யான் அங்க வேதனைப்படுகிறான். அதனால இது ஒரு வேதனை உள்ள இடம். சும்மா அங்க சுகபோகமெல்லாம் அங்க இருக்க முடியாது. அங்க வேதனைகளை அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல அதிக வேதனை கொடுக்கக்கூடிய ரெண்டு இது அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படின்னா, ஒரு பெண்ணு குழந்தை பெக்கும் பொழுது அதிகமா வேதனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன வேதனை அப்படின்னா, இந்த தீயில இப்ப நீங்க ஒரு தீயில மண்ணெண்ணையோ பெட்ரோல் ஊத்தி உயிரோட கொளுத்திட்டு சாகுற அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு வேதனை எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்துல வேதனை உள்ளது அப்படின்னா, அந்த தீ மேல ஊத்திட்டு சாகுறாங்க தெரியுமா, அது பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே போலதான் இந்த வேதனை. அங்கே தீயில ஒரு மனிதன் அங்க அக்கினியில இருக்கும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்போ இது ஒரு வேதனை உள்ள இடம் இந்த நரகம் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து அவமானமும் வெறுப்பும் உள்ள இடம். அவமானம், ஒரு அவமானப்பட்டவங்க அதான் அங்க சொல்றாரு. தானியல்ல 12:2 வாசிக்கிறோம், சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அப்ப அந்த இடம்னா என்ன அப்படின்னா, அவமானப்பட்டவர்கள் வெறுப்புள்ள ஒரு இடம் தான் இந்த நரகம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுது. தானியல் 12:2 நீங்க வாசிங்கன்னா அந்த கோணத்துல நம்ம சிந்திக்கலாம். நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் உள்ள ஒரு இடம் தான் இந்த நரகம். அடுத்து அழுகை, புலம்பல், பருக்கடித்தல் உள்ள இடம். அங்க அழுக சத்தம் தான் கேட்கும், ஆனா பரலோகத்துல வேற ஒரு சத்தம். என்ன அதாவது சுருக்கம் சொல்லலாம், இங்க இருக்கலாம் எங்க இருக்காது, இங்க இருக்கலாம் பரலோகத்துல என்ன இருக்காது. பரலோகத்துல இருக்கிறது இங்க 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 இருக்கலாம் டோட்டல் அப்படியே மாறிடும். பரலோகத்துல அங்க இருக்காது. இங்க அழுக இருக்குன்னா அங்க அழுக இருக்காது. நீங்க அந்த வெளிப்படுத்துக்கு அடுத்து அப்படிதான் வாசிக்கிறோம். இங்க பரலோகத்துல அழுகை அங்க இருக்காது. இங்க வாசிங்க, அழுகை, கூக்குரல், புலம்பல், பற்களை கடித்தல் உள்ள ஒரு இடம். பிரியமானவர்களே, இது ஒரு மகா வேதனை உள்ள ஒரு இடம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, கடைசியாக நரகம் முதலில் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்படும். மனிதர்களுக்காக நரகம் ஒருபோது அவர் படைக்கல. அவர்கள் கெட்டு போகக்கூடாது, பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனாலும் பிசாசை பின்பற்றி போறதுனால அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த நரகத்தை தேவன் ஒருபோதும் மனிதனுக்காக அவர் படைக்கல. இது யாருக்கு ஏற்படுத்த வேதம் தெளிவாக சொல்றது, பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய அக்கினிலே போங்கள் அப்படிங்கிறார். அப்ப நரகம் ஒருபோதும் மனிதனுக்கு தேவன் ஏற்படுத்தவில்லை. அவங்க ஏன் நரகத்துக்கு போறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து விட்டு பிசாசோடு சேர்ந்து போறாங்க. அதனாலதான் நரகத்துக்கு போறாங்க. இதுதான் உண்மை. அதனால நரகம் என்பது முதலில் பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம். அதனால இப்படிப்பட்ட ஒரு இடத்தை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவன் மீட்டுக் கொள்ளப்பட்டு பரலோகம் ஒரு நித்திய வாழ்வை தந்திருக்கிறார். நம்ம அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்மளை சுற்றி இருக்கிற அறியாத நம்முடைய சொந்த பந்தங்கள், வீட்டில் இருக்கிறவர்கள், நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்களே இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும். நரகம் ஒன்று இருக்கிறது, பரலோகம் ஒன்றும் இருக்கிறது, நித்திய தண்டனை ஒன்று இருக்கிறது என்பதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி அவங்களையும் நாம் ஆதாயம் பண்ணுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.
சரி, ஜெபம் பண்ணிடலாம். சரி, ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உங்க துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடியில வந்து நாங்கள் கலந்து கொள்ளவும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த உங்களுடைய வெளியேறப்பட்ட புஸ்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் தியானிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பாக்கியவான்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டையிலிருந்து நாங்கள் தப்பு வைக்கப்பட்டு நித்திய காலமாய் கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஆனாலும் உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக, பரலோக வாழ்க்கைக்காக உங்க துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இன்னொரு நித்தியமான ஒரு நரகமும் இருக்குது என்பதை அன்றரே வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோம். அன்றரை இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் அந்த நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று நிராகரித்து அன்றரே அந்த நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே, கர்த்ததாமே அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களும் ஆண்டவரை ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் நீ உதவி செய்யும்படியாக உங்க சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த பூமியில நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த அந்த வேதத்துக்காக உங்க துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இங்க கூடி வருகிற இந்த மவுண்ட் சியோன் சபைக்காகவும் சமூகத்தில் வருகிறோம். இங்கேயும் ஆண்டவர் ஒரு சபையின் சாட்சியை நீர் ஏற்படுத்தி இந்த சபையை மட்டுமாய் நீர் போதுமானவராக இருந்து வழி நடத்தி கொண்டு வருகிறீர். அதை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சபை என்ன நோக்கத்துல என்ன திட்டத்துல இந்த இடத்துல நீ ஸ்தாபித்தீரோ அந்த நோக்க திட்டத்தை கர்த்ததாமே நீ நிறைவேற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்க சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை நினைத்து நம்ம துதிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருக்க உதவி செல்லும். ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் கிறிஸ்துவோடு கூட ஒரு நெருங்கி ஜீவனம் பண்ணுவதற்கு கர்த்தர் நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவேளை சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தாமே சரீரத்துல பலனையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து திருமணமாக போறவர்களுக்கு அந்த ஏற்ற துணையை நீர் கொடுத்து அவங்களுக்கு குடும்பமாய் கர்த்தரை மையப்படுத்த கர்த்தர் உதவி செல்லும். குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும். குழந்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த குழந்தை ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து வேலை இல்லாத இருக்கிற வாலிப சகோதரிகளுக்கு வருகிறோம். அவர் படித்த கல்விக்கு தக்கன ஏற்ற ஒரு வேலை வாய்ப்புகளை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு துணையை நீர் காண்பிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, பலவிதமான பிரச்சனையோடு பண கடன் பிரச்சனை, பொருளாதார ரீதியிலே கஷ்டப்படுபவர்களுக்கு தேவன் ஏற்ற நேரத்திலே பண சகாயங்களை நீர் கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த சபை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் பலவிதமான புற்றுநோய் இந்த மாதிரி வியாதியில் யாராவது சுகர், ரத்த அழுத்தம் இந்த மாதிரி நோய்கள் யாராவது இருப்பார்கள் ஆனால் தேவன் அவருடைய சரீரத்துல பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அவைகளெல்லாம் நீர் குணமாக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் வாழ்கிற இந்த நாட்களில் நாங்கள் இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசித்து ஜெபித்து கர்த்தருக்குள்ளாய் ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உதவி செல்லும். தொடர்ந்து இந்த சபையிலே நீர் ஏற்படுத்தியிருக்கிற பொறுப்புள்ள சகோதரர்களுக்காக உங்க துதிக்கிறோம், உங்க நன்றி செலுத்துகிறோம். தேவன் நாமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் தந்து இன்னும் அதிகமாய் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செல்லும். இந்த சபையை விட்டு பின்வாங்கி போனவர்கள் மறுபடியும் சபைக்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக உங்க சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த சபைக்கு புதிய ஆத்மாக்கள் இந்த சபைக்கு வரும்படியாக உங்க சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சபையில இருக்கிற வாலிபர்களை நினைத்து உங்க துதிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் இன்னும் அதிகமாய் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் அவளுக்கு உதவி செய்யும்படியாக உங்க சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த வேதாராய்ச்சி கொண்ட இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகளை நினைத்து உங்க துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பெற ஆசுவதியும் உங்களுடைய கிருபை உங்களுடைய இறக்கம் அவரோடு இருக்கட்டும். அவர்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து அடியனு கூட இப்படிப்பட்ட இந்த வேதாராய்ச்சிகளை கலந்து கொள்ளவும் உங்களுடைய வேதத்தை கற்றுக் கொடுக்கவும் அடியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததுக்காக உங்க துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த சகோதர சிநேகம் நிலைத்திருந்து இன்னும் அதிகமாக நாங்கள் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களுக்கு உதவி செல்லும். இந்த ஜெபத்தை கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகி தேவன் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.